ஓம் பவளமால் வரையினிலவரிப்பது போல் பரந்த நீற்றழகு பற்றுடம்பி திவழமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவழமா மறுப்பொன்றொடித்தொரு கரத்தி தரி துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 19ஆம் நாள் 3/3/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய நாள் நாம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற வளர்பிறை சதுர்த்தி விரதம். இது திதி வாரியான விரதம். நாம் சைவ சமயத்தவர்களாகிய நாம் இவ்வாறான இந்த விரதங்களிலே இந்த திதி வாரியான விரதம், நட்சத்திர வாரியான விரதம், வார வாரியான விரதம், பக்ஷ வாரியான விரதம் இவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சதுர்த்தி விரதம் என்பது திதியை அடிப்படையாக கொண்டது. வளர்பிறை சதுர்த்தி. இப்போ அமாவாசை வருகின்ற பொழுது வளர்பிறை, பௌர்ணமி தொடர்ந்து பிரதமை திதி என்று வருகின்ற பொழுது அது தேய்பிறை. இந்த தேய்பிறையிலும் சதுர்த்தி வரும். அது சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வேண்டி சங்கடங்கள் நீங்கள் வழிபாடு செய்வது. இது வளர்பிறை சதுர்த்தி. இவ்வாறு இது திதி வாரியான விரதம். அதேபோல் இப்போ நட்சத்திர வாரியான விரதங்கள் என்கின்ற பொழுது நமக்கு இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம், தைப்பூசம். தை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம், தை கிருத்திகை. மாசி மாதத்திலே மாக நட்சத்திரம், மாசி மகம். பங்குனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம். இதெல்லாம் நட்சத்திர வாரியான விரதங்கள். இப்போ இந்த வாரங்கள் கிழமைகள் அடிப்படையில் விரதம் உண்டு. இப்போ சோமவார விரதம் என்கிறோம். இது பங்குனி மாதத்திலே வருகின்ற பொழுது பங்குனி திங்கள், பங்குனி சோமவாரம் என்று. இப்போ அடுத்த மாதம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் பிறந்ததுமே இந்த திங்கட்கிழமைகளிலே விரதம், சோமவார விரதம். அதே போல் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை சோமவார விரதம் என்று இந்த வாரங்களுக்கு ஒரு சிறப்பு. ஆடி மாதத்திலே செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஒரு சிறப்பு, ஆடி செவ்வாய். வெள்ளிக்கிழமைகளுக்கு சிறப்பு, ஆடி வெள்ளி. இது வாரங்களை அடிப்படையாக கொண்ட விரதங்கள். ஐப்பசி மாதத்திலே வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு, ஐப்பசி வெள்ளி. ஐப்பசியிலே பரணி நட்சத்திரத்துக்கு சிறப்பு, ஐப்பசி பரணி என்று இந்த ஒவ்வொரு மாதங்களும் நட்சத்திர வாரியான விரதம், திதி வாரியான விரதம், வார வாரியான விரதம், பக்ஷ வாரியான விரதம். பௌர்ணமி என்பது அது ஒரு பட்சம், அமாவாசை விரதம். இவையெல்லாம் இவ்வாறு இந்த விரதங்களுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்று திதி வாரியான விரதமாகிய விநாயகப் பெருமானுக்குரிய வளர்பிறை சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தியிலே
விநாயகர் ஆலயங்களிலே பிள்ளையார் கோயிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜை அபிஷேகம் ஆராதனைகளுக்கு நாமும் சென்று நம்மால் முடிந்த மலர்கள் கிடைக்கவில்லையானால் சுத்தமான இடத்திலே அருகம்புல் எடுத்து அதை சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவி கொண்டு போய் அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். இவ்வாறு செய்வதும் சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வதும் மோதகம் அவல் கடலை பொறி போன்றவை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்வதும் எல்லா விதமான விக்னங்களையும் நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.